அரண் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். செல்லக்குட்டிகளா, அரண் தமிழ் வகுப்பிற்கு போகலாமா? ஓரெழுத்துச் சொற்கள். தமிழில் உள்ள 247 எழுத்துக்களை பற்றி தனித்தனியா நம்ம வீடியோவா படிச்சோம். எழுத்துக்களை பற்றி இப்ப நம்ம தெளிவா படிச்சிட்டோம். இந்த வகுப்புல நம்ம படிக்க போறது சொற்கள். அந்த எழுத்துக்களை வைத்து எப்படி சொற்கள் உருவாக்குறது பார்க்கலாமா? முதல்ல நம்ம பார்க்க போறது ஓரெழுத்து சொற்கள். ஓரெழுத்து சொற்கள் அப்படின்னா என்ன? வாங்க பார்க்கலாம். ஓரெழுத்து சொற்கள். ஓரெழுத்து சொற்கள் அப்படின்னா என்ன? ஒரே ஒரு எழுத்து தனித்து வந்து பொருள் தருமானால் அதற்கு ஓரெழுத்து ஒரு மொழி அல்லது ஓரெழுத்து சொற்கள் என்று பெயர். அந்த ஓரெழுத்து சொற்கள் என்னென்ன பார்க்கலாமா? இந்த எழுத்தின் பெயர் என்ன? மா. இந்த எழுத்தின் பெயர் மா. மா அப்படின்னா மாம்பழம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. மா, மாம்பழம். மா. மா என்பது ஒரே ஒரு எழுத்து. அந்த எழுத்து தனித்து வந்து ஒரு பொருள் கொடுக்குது. மாம்பழம் அப்படிங்கிற பொருள் கொடுக்குது. ஆதலால் இது ஓரெழுத்து சொற்கள். சரியா? அடுத்தது ஈ. இந்த எழுத்தின் பெயர் என்ன? ஈ. ஈ அப்படின்னா நம்ம வீட்ல இருக்கக்கூடிய ஒரு வகை பூச்சி. நீங்க பார்த்திருப்பீங்க அல்லவா? ஈ எல்லார் வீடுகள்லயும் இருக்கும். இந்த எழுத்தின் பெயர் என்ன? ஈ. தா. தா அப்படின்னா கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. தா, கொடு. இந்த எழுத்தின் பெயர் என்ன? தா, கொடு. அடுத்தது நா, நாக்கு. சொல்லுங்க. நா, நாக்கு. நாக்கு நம்ம உடலில் இருக்கக்கூடிய ஒரு வகை உறுப்பு. அடுத்தது வா. இந்த எழுத்தின் பெயர் என்ன? வா. வா அப்படின்னா நமக்கு எதிரில் இருக்கவங்கள நம்ம அழைத்தல், கூப்பிடுதல். வா. தீ. இந்த எழுத்தின் பெயர் என்ன? தீ. தீ அப்படின்னா நெருப்பு. தீ, நெருப்பு. அடுத்தது நீ. இந்த எழுத்தின் பெயர் என்ன? நீ. நமக்கு எதிரில் இருக்கவங்கள நம்ம சுற்றி காமிச்சு சொல்லுவோம் அல்லவா? நீ தான் இதை செஞ்சேன்னு சொல்றோம் அல்லவா? நீ. நமக்கு எதிரில் இருப்பவர்களை குறிப்பது நீ. அடுத்தது பூ. இந்த எழுத்தின் பெயர் என்ன? பூ. மலர். பூ அப்படின்னா மலர் என்று பொருள் உண்டு. அடுத்தது கை. இந்த எழுத்தின் பெயர் என்ன? கை. நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு கை இருக்கல்லவா எல்லாருக்கும்? கை. அடுத்தது தை. இந்த எழுத்தின் பெயர் என்ன? தை. தமிழ் மாதங்களில் ஒன்று தை மாதம். தை அப்படின்னா தைத்தல். துணிய தைக்கணும்னு சொல்லுவாங்கல்லவா? தைத்தல் என்ற பொருளை கொடுக்கிறது. மாதங்களில் ஒன்றான, தமிழ் மாதங்களில் ஒன்றான தை மாதத்தையும் குறிப்பிடுது. தை. இந்த எழுத்தின் பெயர் என்ன? மை. இந்த எழுத்தின் பெயர் மை. நம்ம எழுதுவதற்கு இந்த மை பயன்படுகிறது. இந்த எழுத்தின் பெயர் என்ன? மை. அடுத்தது இந்த எழுத்தின் பெயர் என்ன? பை. இந்த எழுத்தின் பெயர் பை. பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்றதுக்கு பயன்படுது. இந்த பைகளை நீங்க எங்கெல்லாம் பயன்படுத்துறீங்க? பள்ளிக்கூடங்கள்ல பயன்படுத்துவோம். கடைகளுக்கு செல்லும் பொழுது கண்டிப்பா எல்லாரும் பை எடுத்துட்டு போவீங்க அல்லவா? இந்த எழுத்தின் பெயர் என்ன? பை. அடுத்தது மே. இந்த எழுத்தின் பெயர் என்ன? மே. ஆங்கில மாதங்களில் ஒன்று மே மாதம். அடுத்தது வை. இந்த எழுத்தின் பெயர் வை. ஒரு பொருளை இங்க வை அப்படின்னு நம்ம சொல்றோம் அல்லவா? வை. இந்த எழுத்தின் பெயர் என்ன? கோ. ரெட்டை சுழி கொம்பு, கா, துணைக்கால். கோ. கோ அப்படின்னா என்ன? அரசன். கோ அப்படின்னா அரசன் என்ற ஒரு அர்த்தம் இருக்கு. கோ, அரசன்.
அடுத்தது இந்த எழுத்தின் பெயர் என்ன? போ. போ அப்படின்னா நமக்கு எதிரில் இருக்கவங்க போயிட்டு வர்றேன்னு சொல்லுவாங்கல்லவா, போ. அந்த இடத்தை விட்டு செல்வது, ஒரு இடத்தை விட்டு செல்வது போ. போ செல். ஓரெழுத்து சொற்கள். மா, மா, ஈ, ஈ, தா, தா, நா, நா, வா, வா, தி, தி, நீ, நீ, பூ, பூ, கை, கை, தை, தை, மை, மை, பை, பை, மே, மே, வை, வை, கோ, கோ, போ. போ. ஓரெழுத்து சொற்களை பற்றி இந்த வகுப்புல படிச்சோம். வரக்கூடிய அடுத்த வகுப்புல இரண்டெழுத்து சொற்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்கலாமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். இது அரண் தமிழ்.